என்ன சாப்பாடு சார் இது? சிக்கன் பிரியாணி போட்டுறாங்க. எங்க இருக்கு சார்? அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்க சார். இது வந்து எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. சைவல் பின்னாடி. ஃப்ரீ தானாங்க. தொட்டுக்கெல்லாம் என்ன கொடுக்குறாங்க சார்? தொட்டுக்கு ஆனியன் கொடுக்குறாங்க. கத்திரிக்காய் காலி ஆயிடுச்சு. என்ன ஐட்டம் சார் இது? சிக்கன் 65 பெரிய விஷயம். அதனால முடிஞ்சாலே 4 பேர் பசி ஆத்துறாங்க. ஒரு காலத்துல என்னோட உணவே ஒரு டீ 2 பட்டர் பிஸ்கெட், அதுதான் உணவா இருந்தது. இன்னைக்கு எல்லாருக்கும் நம்ம செய்யக்கூடாத அந்த எண்ணம் தான். 200 நபர்கள் கொடுத்துட்டு இருக்கோம், 300 நபர் கொடுத்துட்டு இருக்கோம். கூடிய விரைவில் அது 1000 நபர்கள் கொடுக்கணும் தான் ஆசை. அந்த ஆசை எப்படியாவது கொடுத்துருவேன். சாப்பாடு வந்து இப்போ எவ்வளோ செலவாகும் சார்? நான் செலவு பார்க்கறது இல்லை சார். ஏன்னா உணவு என்பது அந்த செலவை பார்த்தோன்னா அடுத்த வாட்டி நம்ம கொடுக்க முடியாத ஒரு எண்ணம் உருவாயிடும். அதனால இன்னைக்கு வரைக்கும் அக்கௌண்ட்ஸ்ல அந்த செலவு மட்டும் நான் காட்ட வேணாம்னு சொல்லியிருக்கேன். நல்ல குவாலிட்டி டேஸ்டா நல்லா இருக்குங்களா? பிரியாணி, சிக்கன் 65, சிக்கன் தயிர் பச்சடி. வந்து ஒரு நல்ல பிரியாணி கொடுக்கறதுக்கு என்ன காரணம் வரும்? எல்லாருக்குமே ஒரு நாள் நல்ல சாப்பாடு சாப்பிடணும் ஆசை இருக்கும்ல சார். சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாருமே சாப்பிட்டு தான் இருக்காங்க. ஏன் ஒரு நாள் மாசத்துக்கு ஒரு நாள் பிரியாணி கொடுக்கலாமே, ஒரு சிக்கன் கொடுக்கலாமே, ஒரு முட்டை கொடுக்கலாமே, ஏன் கொடுக்கக்கூடாது? அவ்வளோதான். நம்மளும் நம்ம வீட்டில் சாப்பாடு அதான் சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கிழமையும் என்னோட வீட்டுக்கு இங்கேருந்து சாப்பாடு போகும். வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை சமையல் செய்யக்கூடாது, இங்கேருந்து சாப்பாடு போகும். என்ன சாப்பாடு கீழே கொடுக்கணும் அதே சாப்பாடு தான் இங்கே இருக்க அத்தனை பேருமே சாப்பிடணும். இன்க்ளூடிங் நானும் அதே தான் சாப்பிடுவேன், எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் அதே தான் சாப்பிடுவாங்க. ஆமாம் சார். சாப்பாடு என்றைக்கும் வேற ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுக்கக்கூடாது. ஒரே சாப்பாடு தான். அது எந்த சாப்பாடு இருந்தாலும் அதுதான். வீட்டுக்கும் அதான் போகணும், எனக்கு அதான் வரணும். எப்படி சார் இது ஃப்ரீயா கொடுக்குறாங்களா? எப்படி காசா சார் இது? சாப்பாடு வந்து வாரம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. சாப்பாடு அருமையா இருக்குது. அருமையா. குவாலிட்டி டேஸ்ட்லாம் எப்படி இருக்குது சார்? குவாலிட்டிலாம் நல்லா அருமையா இருக்குது. எந்த குறையும் கிடையாது. என்ன சாப்பாடு சார் கொடுக்குறாங்க அது? இன்னைக்கு வந்து சிக்கன் அவங்க கூப்பிட்டு கொடுக்குறாங்க. ஜாதி மதம் அது அப்படின்னு என்ன கேட்கறாரு சார். நம்ம அதெல்லாம் பார்க்கக்கூடிய நபரே இல்லை. இன்னைக்கு மனுஷால பார்க்கலாம், அவ்வளவுதான். நல்ல மனிதரை பார்க்கலாம், அவ்வளவுதான். மனித நேயம் தான் சார் முக்கியம். ஜாதி மதம் நம்மளுக்கு எதுக்கு சார்? இது எப்படி சார்? வந்து 10 பேருக்கு நல்லா புண்ணியம் செய்யறாங்க. சாப்பாடு ஃப்ரீயா கொடுக்குறாங்களா சார்? இது காசா ஃப்ரீயா சார்? இது ஃப்ரீ தான். எப்படி டெய்லி கொடுப்பாங்களா? உதவி பண்றாங்க. நாங்களும் பசியார சாப்பிடுறோம், மற்றவங்களும் சாப்பிடுறாங்க. இது ஏற்பாடு செய்ததற்கு அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. காசானா இது? சாப்பாடு நீங்க எங்க ரெடி பண்றீங்க? இந்த குவாலிட்டி எல்லாம் வந்து எப்படி பாக்குறீங்க? இதுக்கு தனியாக ஒரு டீம் இருக்காங்க சார். ஆமா, குவாலிட்டி அவங்க ஒவ்வொன்றுக்கும் அவங்க செக் பண்ணிட்டு அதை டேஸ்ட் பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம இது பண்ணி கொடுப்பாங்க. தவிர சரி நம்ம 1 மணிக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு தெரிஞ்சிருச்சு, 12:30 மணிக்கு வந்து நிக்கிறாங்க. அப்போ அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இங்க சாப்பாடு கொடுக்குறாங்கன்றது. யாருன்னா இல்லை சார், யார் வந்தா சாப்பிடலாம். மற்றவங்களோட குடும்பத்தை நம்ம டேக் அவுட் பண்ண நம்ம அதை ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க, ஊராம்புள்ள ஊட்டி வந்தா தாம்புள்ள தானா வளர்ற மாதிரி. கூட இருக்கும் குடும்பத்தை நம்ம பார்த்துட்டு நம்ம குடும்பம் நல்லாவே இருக்கும் சார். சூப்பர். குவாலிட்டி டேஸ்ட் எப்படி இருக்கு? அச்சாவா? எப்படி ஃப்ரீயா காசா இது? ஃப்ரீ. சேவை செய்யறதுக்கு எவ்வளவு வந்து விஷயம் இருக்கு. ஆனா வந்து ஏன் நீங்க சாப்பாடு கொடுக்கணும்ன்ற உங்களுக்கு தோணுச்சு? இதுக்கு என்ன ரீசன்? சேவை என்பது நம்ம ஒரு சேவை செய்யணும், அது தேவைப்பட்டவங்க அந்த சேவை வாங்கிப்பாங்க சார். எல்லாருக்கும் அந்த சேவை செய்ய முடியாது. ஆனா உணவு வந்து எல்லாருக்குமே நம்ம கொடுத்தே ஆகணும். எவ்வளவு பேர் ஒரு வேளை உணவு நல்ல உணவு இல்லாம தவிக்கிறாங்கன்னு தெரியும். அதனால உணவை கொடுப்போன்னு தான் மிக சிறப்பான விஷயம் சார்.